ஃபஸ்ட்டு ஒரு இயரை எடுக்கும்போது தஜிகா சார்ட் வச்சு பார்ப்போம். தஜிகா சார்ட்னா எப்படின்னா, உங்களுடைய நேட்டல் சார்ட் இருக்கும் இல்லையா? அந்த நேட்டல் சார்ட்டில் தஜிகா வச்சு பார்த்தோம்னா, இந்த வருடம் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் எந்த ராசியில் எந்த கிரகங்கள் இருக்குன்னு அனலைஸ் பண்ணோம்னா, இன்னும் துல்லியமாக உங்களுக்கு வந்து இந்த வருடம் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக, மாட்ரேட்டாக, ரொம்ப ஆவரேஜாக, இல்லை ரொம்ப பீக் அடிக்குமா, கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்குங்கிறத கிளியராக பார்த்து கணிச்சிடலாம். இது ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர் சில ராசிகளுக்கு 2024 எப்படி இருக்குங்கிற ப்ரெடிக்ஷன். இப்போ துளாராசிக்கு பார்க்கலாம். துளாராசிக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 4 months ரொம்ப ஈஸியாக போகும். எல்லா விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். படிக்கிறது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருகின்றதை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அது ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த பயம் எப்படி இருக்குன்னா, இந்த பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, ஒன்று நம்ம மாற்றிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று கற்றுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் போய் இருப்பீங்க. அதில் கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா, ஃப்ரீ வில்னு ஒரு விஷயம் இருக்கு. வேணும்னா கற்றுக்கலாம், வேண்டாம்னா நீ விட்டுடலான்னு. அந்த வேண்டாம் என்று விட்டுட்டீங்கன்னா, அது ஒரு வருஷம் கழிச்சு உட்காந்து யோசிப்பீங்க, நம்ம வந்ததை வேண்டான்னு விட்டுட்டோம், தப்பு பண்ணிட்டோம். கடவுள் அந்த கிரகச்சார நிலையோடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாரு. அதை எடுத்துட்டு பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டோம்னா அடுத்த லெவல் க்ரோத் வரும். இல்லைன்னா வர வேண்டியதும் நம்ம விட்டுடுவோம், இருக்கிறதும் மோசமாயிடும். அதுதான் துளாராசி நேயர்களுக்கு. அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் தயவு செய்து அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மேலே கீழே தூக்கி போட்டாலும் உங்களால் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ராகு கேத்து வந்து 6-12 உங்களுக்கு போகுது. அப்படி இருக்கும்போது தானாக பிரச்சனைகள் வருவதை விட நீங்கள் ஒரு சேலஞ்சை எடுத்துக்கோங்க. அப்போ துளாராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக 2024 ரொம்ப ஈஸியாக ஆகிடும். பணம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைட்டாக தான் இருக்கும், தேவையில்லாத செலவுகள் வரும். அது பரவாயில்லை. அதுக்கு பதில் நீங்கள் வந்து கொஞ்சம் பணத்தை கம்மி பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ, கோல்டு வாங்கிறதோ, இல்லை வந்து ஏதோ கடன் வாங்கி ஒரு லேண்டு வாங்கிறதோ, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளுக்கு போயிட்டீங்கன்னா தேவையில்லாத பண செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ அப்படி இந்த 2 விஷயமும் நீங்கள் பண்ணிங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு நடுவில் ஏதாவது பயம் வந்தது, இல்லை ஒன்றுமே புரியலன்னா மகாவிஷ்ணுக்கு விளக்கேற்றுங்க, மகாலட்சுமிக்கும் ஒரு விளக்கேற்றுங்க. அப்போ உங்களுக்கு மைண்டில் ரொம்ப கிளாரிட்டி வரும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஜஸ்ட் டேக் இட் அண்ட் மூவ் ஆன், அதை தான் நான் சொல்வேன். வீடு மாற்றம், இடம் மாற்றம், இல்லை வந்து லேண்டு வாங்கலாமா, வண்டி மாற்றலாமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய சேர்னிங் இருக்கும். அதை நீங்கள் தயவுசெய்து சேர்ன் பண்ணுங்கள். அந்த மாற்றத்தோடு வேலை மாற்றம் ஏதோ ஒன்று வரும். ஒன்று ப்ரொமோஷன் வரலாம், இல்லை வந்து வேறு ஊருக்கு போய் ஒர்க் பண்ணுங்கள், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடம் மாற்றமோ, வீடு மாற்றமோ, இல்லை வண்டி வாகனம் மாற்றமோ ஏதோ ஒன்று வரும். அதை எடுத்துக்கொண்டு செல்லுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் க்ரோத்துக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பணம் சடனாக வரும். வந்த உடனே ஆமாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பட் அந்த பணத்தை ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது நீங்கள் யோசித்து வைக்க வேண்டி இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் ஸ்டாக்கில் போடலாம், ஏன்னா உங்களுக்கு இந்த 2024 ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லாங் டேர்ம் ஸ்டாக்ஸாக போடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏப்ரல் 2024க்கு அப்புறம் மைண்டில் நிறைய கிளாரிட்டி வரும். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் தைரியமாக எடுத்துக்கிற ஒரு தைரியமோ, இல்லை மைண்டில் கிளாரிட்டியோ வரும். ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, எப்படி மற்றவங்ககிட்ட ஒரு விஷயத்த பேச போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் எடுத்தேன், வச்சேன், கவிழ்த்தேன் நீங்கள் பேசவே முடியாது. அது எப்படி சொன்னால் மற்றவர்களால் எடுத்துக்க முடியும், பேலட்டபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, மற்றவர்களால் எப்படி எடுத்துக்க முடியும்னு யோசித்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய சேஞ்சஸ், இன்டர்னல் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் பண்ணுறது உங்களை மாற்றிக்கலான்னு தோணும், ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கலான்னு தோணும், ட்ரெஸ்ஸிங் மாற்றிக்கலான்னு தோணும், சரி ஓகே புது ஆளுங்களை பார்க்கலான்னு தோணும்.
அதே மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஆவீங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் பெரியவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக எல்லாரும் என்னை பார்த்துக்கணும், நான் அதாவது நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரும். ஏதோ ஒரு டைமில் நீங்கள் செல்ஃபோன் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். செல்ஃபோனை மாற்றிடுங்க. செல்ஃபோனை மாற்றும் போது நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். எஸ்பெஷலி கனெக்டட் வித் ட்ராவல். புது இடத்துக்கு போகிறதுக்கோ ஏதோ ஒரு ட்ராவலிங் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அந்த ட்ராவலிங் வர்றதுனால ஏதோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது மக்களை பார்ப்பது, அந்த விஷயங்கள் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நிறையவே ஓப்பன் ஆகும். அப்பா அம்மா இவங்க 2 பேரோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புது குரு, ஸ்பிரிச்சுவாலிட்டி தேர்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக மெடிடேஷன் ஏதாவது பண்ணோங்கிற அந்த தேர்ஸ்ட் வந்து உங்களுக்குள்ளார அந்த உந்துதல் வரும். ஏதோ ஒரு குருவோட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக சாப்பாடு வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். புது புது விதமான சாப்பாடு வந்து சாப்பிட ஆசைப்படுவீங்க. இளையவர்களாக இருந்தால் எல்லா ஃபுட்டையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த குவிசின் எக்ஸ்பெரிமெண்டேஷன் போவீங்க. கொஞ்சம் 40+ இருந்தீங்கன்னா போதும்பா, கொஞ்சம் டயட்டு, கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றது. வெளியில் சாப்பிட்டவர்கள் எல்லாம் சரி இதுக்கு மேலே நம்ம சாப்பிட்டா உடம்பு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நான் ரொம்ப காஷனாக உங்களுக்குள்ளாரே சடன் ஃபீலிங் வரும். இல்லை இனிமேல் ரொம்ப நம்ம டயட் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபீலிங் வரும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தருணம் இது. 2024 நீங்கள் சாப்பாடுங்கிறத நீங்கள் கையில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலன்னா சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட எப்படி கனெக்ட் ஆகிறீங்கன்னு பாருங்கள். நிறைய பழைய ஆட்கள், ரொம்ப வருடம் பார்க்காத மனிதர்கள், ரொம்ப வருடம் போகாத இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க. எஸ்பெஷலி இப்போ ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வரும், 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் பார்க்கல, அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றாக பழகுவது, பேசுவது, ஃபேமிலியோடு இன்ட்ராக்ட் பண்ணுவதுங்கிறது வரும். அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன். நான் ரீசெண்டாக ஒரு லேடி என்கிட்ட சொன்னது, என் கணவர் இந்நாள் வரைக்கும் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை, என் பொண்ணு மனசில் இருந்தது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை, சடனாக தே ஹவ் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ரெஸிங், இவ்வளோ இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிறத உங்கள் மனசில் போகிற கன்ஃபியூஷனை இந்நாள் வரைக்கும் உள்ளாரையே வச்சுருந்துருப்பீங்க. அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனும் பயங்கரமாக மாறும். அதை பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போங்க, ரொம்ப பிரச்சனைகள் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கும்பராசிக்கு. கும்பராசி வந்து நிறைய சேஞ்சஸ் கனெக்டட் வித் பீப்புள். யாரோட சேர்றீங்களோ அந்த மாதிரி மாறிடுவீங்க. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. நாருக்கு தனி மனம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் யாரோட சேர்றீங்கிறது ரொம்ப காஷியஸாக இருக்கணும். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அந்த மக்களோட பேசுகிறீங்க, அவர்களோடு சென்று உணவு அருந்துவது, தேநீர் அருந்துவது, ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் சாப்பாடு மூலமாக வருதுன்னா அந்த ஆட்கள் யார், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய பழக்க வழக்கம் என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ரொம்ப க்ரோத் ஓரியன்ட் பீப்புளா இல்லை நெகட்டிவ் பீப்புளான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது அப்படியே உங்கள் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்பராசி நேயர்கள் வந்து ரொம்ப ரொம்ப யாரோட சேர்றீங்கிறத பாருங்கள். இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ 2024 ரொம்ப பாசிட்டிவாக மெமரபிள் இயராக இருக்கும். டு த எக்ஸ்டென்ட் லைக் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ஈவெண்ட் ஓரியன்ட் விஷயங்கள், அந்த மாதிரி இயராக இருக்கும் கும்பராசிக்கு. மீன ராசிக்கு வந்து அவர்களுக்கு எப்போதுமே மற்றவங்களை கைட் பண்ணிடணும் அப்படிங்கிற உந்துதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் அதை வந்து நிறைய அஸ்ட்ராலஜிக்கல் அனாலிசிஸில் பார்த்துருக்கேன். மீன ராசி கன்சல்ட் பண்ணணும், மற்றவங்களை கைட் பண்ணணும், மற்றவங்க நான் சொல்கிறத கேட்கணும், என்னை குருவாக பார்க்கணும். இந்த 2024 உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் நினைக்கிறது இதெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் பிளான் பண்ணால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. போய் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அதுதான் 2024. நிறைய ட்ராவல் வரும், குருக்களை பார்ப்பீர்கள், இல்லை உங்களுக்குள்ளாரே ஒரு மந்திரத்தை எடுத்து சேன் பண்ணலாமான் இருக்கும். ஸ்கிரிப்சர்ஸ், வேதாஸ், மந்திரங்கள் எல்லாம் கற்றுப்பீங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, என்ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் நினச்சது தான் கரெக்டு, இதை இப்படி தான் பண்ணணும், இது எல்லாருமே நம்ம பண்ணுறதுங்கிறது, நான் யோசிச்சு நானே பண்ணுறதுங்கிறது ஈஸி. அதுலேயே அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரும். அந்த விஷயத்த நான் சொல்கிறபடி தான் நீ பண்ணணும்னு என்ஃபோர்ஸ் பண்ணும்போது
நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீர்கள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, உங்களால் 80% பண்ண முடியுதுன்னா அப்படியே ரிவர்சல். நீங்கள் சொல்கிற விஷயத்த மற்றவங்களால வெறும் 20% தான் பண்ண முடியும் இந்த 2024. ஸோ மீனராசிக்காரர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டோன்ட் என்ஃபோர்ஸ். சொல்கிறீங்களா, அவங்களால எவ்வளோ பண்ண முடியும் அதை ஒத்துக்கோங்க. அப்போ உங்களோட 2024 இனிமையாக இருக்கும். இதுதான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் 2024 எப்படி இருக்குங்கிற ஒரு சிறிய அனாலிசிஸ். திஸ் இஸ் ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.